உழவர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். உழவர் உலகம் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உழவன் மொபைல் ஆப். இது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உழவர் உலகம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உழவர் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். இந்த உழவன் ஆப் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷனானது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை சார்பாக நிர்வகிக்கக்கூடியதாகும். இந்த முகப்பு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மானிய திட்டங்கள். இதில் நமக்கு என்ன சம்மந்தமான மானியங்கள் இருக்குது, நமக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு தேடி கொடுத்தா இதில் பாருங்கள், நான் கொடுத்துருக்குறேன். கீழே அதுக்கு மானியம் இருக்குது. அதாவது நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா, இது 2 ஹெக்டேருக்குள்ள விவசாயிகளுக்கு தான் இந்த மானியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதை நீங்கள் ஆஃபீஸில் போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ஃபோன்லேயே நம்ம எளிமையாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இடுபொருள் முன்பதிவு. இது இடுபொருள் முன்பதிவுங்கிறது உங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம சீனியாரிட்டி படி தான் தருவாங்க. நம்ம முன்பதிவு செய்து வைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நம்ம முகவரி, அட்ரஸ்ஸு, தேவையான தகவல், என்ன சாகுபடி பயிர்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது பதிவாயிரும். உங்களுக்கு தேவையான போது நீங்கள் போய் அதை வாங்கிக்கலாம். அது இது மாதிரி நீங்கள் முன்னாடி பதிவு செய்து வச்சுக்கிறது. இது சீனியாரிட்டி படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இதனால் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோ நம்ம பதிவு பண்ணி வச்சு இதில் பயன்பெற்றுக்கலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பயிர் காப்பீடு விவரம். இது பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது உழவர்களுக்கானது. ஏன்னா நம்ம விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களுக்கு ஒரு பயிர் சேதங்கள் ஏதாவது ஏற்படும் போது இந்த பயிர் காப்பீடு செய்திருந்தோம்னா நமக்கு இழப்பீட்டுத் தொகை இதன் மூலம் பெறலாம். இதை நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பயிருக்கு எவ்வளவு பயிர் காப்பீடு, அதற்கான ப்ரீமியம் தொகை எவ்வளவு போன்ற விவரங்கள் அனைத்தும் பார்த்து கொள்ளலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் இதற்கான என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிவிட்டு அருகில் உள்ள தேசியமயப்பட்ட வங்கிகளையோ அல்லது இ-சேவை மையங்களுக்கோ சென்று இந்த பயிர் காப்பீடுகளை எந்த பயிருக்கு எவ்வளவு அமௌண்ட்டு, ப்ரீமியம் தொகை எல்லா டீட்டெயில்ஸில் பார்த்துட்டு நீங்கள் போய் இதை பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உரங்களின் இருப்பு நிலை. இப்போ எவ்வளோ உரம் எங்கே இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு போய் அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் இதை ஓப்பன் பண்ணி இந்த உரங்கள் இருக்குதா, நம்ம போய் வாங்கிக்கலாமா, இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்குறதுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா விதைகள் இருப்பு நிலவரம். இப்போ நமக்கு எவ்வளோ விதைகள் தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த விதைகள் எங்கே கிடைக்கிது, எவ்வளோ விலைக்கு கிடைக்கிது அப்படிங்கிற எல்லா தகவல்களை இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேளாண் இயந்திர வாடகை மையம். இப்போ உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்கள், டிராக்டர்கள், இந்த மாதிரி போக்குவரத்தில் எங்கே இருக்குது, எவ்வளோ வாடகைக்கு நமக்கு கிடைக்கும் போன்ற விவரங்கள் அனைத்தும் இதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் புக் செய்து இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது சந்தை விலை நிலவரம். நம்ம விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை விற்கிறதுக்கு அன்றைய மார்க்கெட் நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை அனுசரித்து நம்ம பொருட்களை கொண்டு போய் விற்கிறதுக்கான காய்கறிகள் மற்ற அனைத்து விளைபொருட்களுக்கான விலைகள் டெய்லியும் எந்தெந்த மார்க்கெட்டில் எவ்வளவு விற்பனைக்கு இருக்கிறாங்க அந்த மார்க்கெட் சந்தை நிலவரத்தை அதில் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம விளைபொருட்களை விளைவிச்சதை எவ்வளோ விலைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம விளைபொருட்களை கம்மியாக கொடுத்துறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் வராது. நீங்கள் அன்றைய தேதியில் விலை நிலவரத்தை செக் பண்ணிவிட்டு விளைபொருட்களை விற்கிறதுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும்.
இதில் இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வானிலை முன்னறிவிப்பு. இதில் பார்த்திங்கன்னா 4 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அப்டேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மழை வருமா வராதா அந்த மாதிரியான தகவல்களில் நம்ம விவசாயம் பண்ணும்போது எந்த பயிர்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வானிலை முன்னறிவிப்பை பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடந்து கொள்வதற்காக இந்த வானிலை முன்னறிவிப்பு இது ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் தான். இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேளாண் அதிகாரிகள் வருகை. இப்போ வந்து வேளாண் அதிகாரிகள் நம்ம ஏரியாவுக்கு எப்போ வர்றது, எப்போ இருப்பாங்க, அலுவலகத்துக்கு போனால் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி எப்போ எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த மாதிரி தகவல்களை இதில் அப்டேட் பண்ணுறாங்க. நம்ம ஏரியாவுக்கு வருகை தரும்போது நம்ம போய் பார்க்குறதுனா உங்களுக்கு தேவையான ஏதாவது இருந்துன்னா அவர்கிட்ட சொல்லும்போது இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்திட்டு நீங்கள் அவரை போய் பார்த்துக்கிறதுக்கு, வேளாண் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உள்ள அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணை வழிகாட்டி. இதில் வந்து நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பயிர்கள் என்ன பயிர் சாகுபடி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது பூச்சி தாக்குதலாம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன மருந்துகள் தெளிக்கணும் அப்படிங்கிற விவரங்களை வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் இந்த இதில் என்ன பயிர்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, என்ன இருக்கிறது, எத்தனை மாதம் ஆகுது, இந்த மாதிரியான விவரங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கணும். இது வந்து வேளாண் துறை அதிகாரிகள் வழிகாட்டுவாங்க. அதுபடி நீங்கள் அதில் ஏதாவது நோய் தாக்குதல் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து அவர்கள் வழிவகை கூறுவார்கள். இதை நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இயற்கை பண்ணை பொருட்கள். இயற்கையான விளைவிக்கக்கூடிய பண்ணை பொருட்கள் எங்கே கிடைக்குது, நம்ம வந்து எப்படி அதில் விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் FAO பொருட்கள். இதில் வந்து விவசாய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த மாதிரி தகவல்களை வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அணை நீர்மட்டம். இது வந்து விவசாயிகளுக்கு மிக முக்கியமானது. நம்ம அந்த அணையில் நீரில் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான விவசாயங்கள் பண்ணுறதுக்கு நீர்மட்டங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேளாண் செய்திகள். இது வேளாண்மை துறை சார்பான செய்திகள் அனைத்துமே இதில் பார்த்துக்கலாம். இதில் அடுத்து இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா கருத்துக்கள். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது என்ன வேளாண்மை துறையில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். அல்லது நீங்கள் பயிர்கள் பற்றிய கருத்துக்களெல்லாம் வந்து நீங்கள் இதில் பதிவு பண்ணலாம். மற்ற விவசாயிகள் கருத்துக்களை இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பூச்சி நோய் கண்காணிப்பு. இப்போ நம்ம விவசாயம் பண்ணியிருக்கக்கூடிய பயிர்களில் ஏதாவது பூச்சி தாக்குதல் நோய்கள் தாக்குச்சுன்னா அதை நீங்கள் வந்து துல்லியமாக வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மருந்துகள் தெளிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் நம்ம வேளாண் துறை அதிகாரிகள் வந்து அதுக்கு வழிவகை சொல்லுவார்கள். இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்புகள் மற்றும் செயல் விளக்கங்கள். இதில் வேளாண் துறை சார்பாக நடத்தக்கூடிய இலவச பயிற்சி வகுப்புகள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே பதிவு செய்து வைத்து கொண்டீர்கள். ஆனால் உங்களை அந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கும்போது உங்களுக்கு தகவல் அனுப்பப்படும். இதில் இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உழவன் சந்தை. இந்த சந்தையில் வந்து நம்ம பொருட்களை விற்கிறதுக்கு வியாபாரிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு விற்பதற்கான ஏற்பாடுகளை இதில் செய்து கொடுத்துள்ளார்கள். இதை விற்பனை பொறுப்பு முழுவதும் நம்மளையே சார்ந்தது என்று தான் கூறியிருக்கிறார்கள். எனவே இதில் வேளாண் துறை இதற்கு எந்த பொறுப்பும் ஏற்காது. நம்மளால் வியாபாரிகளிடம் பேசி விற்பனையை செய்து கொள்ளலாம். இதில் எந்த பொருள் எவ்வளவுக்கு விற்கப்படுகிறது, எவ்வளோ வாங்கி கொள்கிறார் என்பதை வியாபாரிகள் கூறியிருப்பார்கள். நீங்கள் அதே முறை உங்கள் பொருளை எவ்வளோக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற தகவலையும் அதில் பதிவு செய்து வைத்துக்கொண்டு வியாபாரத்தை செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் இந்த உழவன் ஆப்பில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதை எப்படி உபயோகப்படுத்துறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். இதை நீங்கள் எல்லோரும் பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் பயனடையுமாறு செய்யுங்கள். மற்றும் இந்த உழவர் உலகம் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த உழவன் ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். போய் டவுன்லோடு பண்ணி தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் வர்ற இந்த 2 வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலைன்னா
கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். இந்த நடுவில் இருக்கிற நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.